ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமானுஜ தயாபாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீரொன்று தூப்புள் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியில் ஓரொன்று தானே அமையாதோ தாரணையில் வாழ்வோருக்கு வானேற கோமலமும் வாழ்வு. அனைவருக்கும் அடையாள நமஸ்காரங்கள். சுவாமி தேசிகன் அருளி செய்த அர்த்த பஞ்சகத்தின் சாற்றுமறை பாசுரங்கள் 10 மற்றும் 11வது பாசுரங்கள் இன்று அனுபவிக்கலாம். 11வது பாசுரம் பலஸ்துதி, 10வது பாசுரத்தோட அந்த மோட்ச ஸ்வரூபம் எப்படி இருக்கும் அப்படின்றது முடிக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த பிரபத்துக்கு தலை கட்டுறார். அதாவது என்னன்னாக்க, போன பாசுரத்தில் அந்த மோட்சத்துக்கு போகிற வழியே எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னவர், இந்த பாசுரத்தில் இந்த ஜீவாத்மா மோட்சத்தை அடைந்த பின்னால் எவ்வளோ ஆனந்தத்தை அனுபவிக்க போகிறான் அப்படின்றத சொல்கிற பாசுரங்களை அனுபவிக்கலாம். 10வது பாசுரம். தம் திருமாருண்ணே தாம் தனி அரசாய் உரைகின்ற அந்தமில் பேரின்பத்து அடியவரோடு எம்மை சேர்ந்து முந்தி எழுந்தன எல்லாம் முகிழ்ந்து தந்து ஆட்கொள்ளும் அந்தமில்லா அருளாழி அத்திகிரி திருமாலே. இது பாசுரம். பதார்த்தம் பார்க்கலாம். தம் திருமாது உடனே பெரிய பிராட்டியோட இருக்கக்கூடிய அந்த பெருந்தேவி தாயர் கூட இருக்கக்கூடிய தேவராஜ பெருமாள், பெருநோள பெருமாள் தாம் தனி அரசாய் உரைகின்ற அந்த ஸ்ரீவைகுந்தத்தில் பரமபதத்தில் அவருடைய அரசு. அது இந்த லோகமும் அவருடைய அரசு தான், இல்லைன்னு அடையன்னு சொல்ல வரல. அங்கே நீங்கள் சில பேர் நினச்சிட்டு இருக்கா, நான் என்னுடையவன், நான் பெருமாளுடையவன் அல்ல அப்படின்ட்டுன்னு. அங்கே யாருமே நினைக்கிறது இல்லை. அதனால தான் அங்கே இருக்கா. அதனால அவருடைய அரசு அது. தாம் அரசாய் உரைகின்ற அவர் அதுக்கு ராஜாவாக இருக்கிற அந்த ஸ்ரீவைகுந்தத்துக்கு. அப்போ அந்தமில் பேரின்பத்தில், இந்த அந்தமில் பேரின்பத்தில் அப்படின்னாக்க இருக்கிறதே பேரின்பம் என்ன அப்படின்றத சொல்கிறார். இப்போ அடியவரோடு எம்மை சேர்ந்து அப்படின்னு சொல்கிறார். அதாவது பெருமாளோட இருக்கிறத விட அடியார்களோட இருக்கிறது தான் ரொம்ப 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 இன்பமாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்கார். இது சுவாமி நம்மாழ்வார் அவருடைய திருவாய்மொழி 10ஆம் பத்து 9ஆம் திருவாய்மொழியில் கடைசி பாசுரத்தில் 16வது பாசுரத்தில் சொல்கிறார், வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமில் பேரின்பத்து அடியவரோடு எம்மை சேர்ந்து அப்படின்ட்டு அடியவரோடு இருந்தமை அப்படின்னு சொல்கிறார். என்ன அப்படின்னாக்க, அவர் எதிர்கொள்ள, வந்தவர் எதிர்கொள்ள அப்படின்னாக்க நித்தியஸ்வரிகள்ன்றது ஒரு பொருள், அது சாதாரண பொருள். ஆனால் விசேஷமான பொருள் என்ன அப்படின்னாக்க, பெருமாளே வரோம். அவர் எதிர்கொள்ள அப்படி பிரிச்சுக்கணும். அவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து, மாமணி மண்டபம் அப்படின்றது பரமபதம் வைகுந்தம். அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை, அந்த அடியவர்களோடு இருக்கிறது தான் பேரின்பம் அப்படின்னு ஆழ்வாரே சொல்றார். எப்படி நம்ம கீழே பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி அடியவர்களோட பகவானுடைய தாசர்களுக்கு தாசர்களாக இருக்கணும் அப்படின்ட்டுன்னு அதை தான் அங்கே சொல்கிற சுவாமி தேசிகனும். ஏன்னா அடியவர்களோடு இருந்தால் தான் நம்ம பெருமாளை ஈஸியாக அடைய முடியும். அதாவது இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா கூட நம்ம வேறு வழி இல்லைனாக்க தனியாக போகலாம், அதுக்கு போகாமல் இருக்க வேணாம். ஆனால் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படின்னாக்க இன்னொரு பாகவதனோட இன்னொரு அடியவரோட போகலாம். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்க ஒரு 2-3 உதாரணங்கள் மட்டும் அடியன்னு சொல்கிறேன். விபீஷ்ண சரணாகதியில் பாருங்க, விபீஷ்ணனோட கூட ஒரு 4 ராட்சசர்கள் போனான். அவ சரணாகதி பண்ணல, எதுவுமே பண்ணல. ஆனால் விபீஷ்ணனை ஏற்றுக்கும் போது ஸ்ரீராமர் அவனே சேர்ந்து ஏற்றுண்டா, அந்த 4 பேரையும் சேர்ந்து ஏற்றுண்டா. அதனால எப்பவுமே அடியவர்களோட போகணும் அப்படின்றது ஒரு கருத்து. 2வது, நம்ம நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையில் பாருங்க, 6வது பாசுரத்துல புல்லின் சிலம்னகான் அப்படின்றதுல ஆரம்பிச்சு 15வது பாசுரம், 10 பாசுரங்கள். 15வது பாசுரம் எல்லை இலங்கிலேயே. அது வரைக்கும் ஒவ்வொரு அடியவர்களையும் ஒவ்வொரு பாகவதலையும் எழுப்பிண்டு பாகவதர்கள் முன்னிட்டு கொண்டு தான் பெருமாள் கிட்ட போறா. யாரு நம்ம சாதாரண இல்லை, ஆண்டாள் சாட்சாத் பூமி தேவி, அவளே அப்படிதான் போறா. ஸோ அது மாதிரி அடியவர்களோட போனோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க, லௌகிகத்தில் இப்போ இருக்கிறது எனக்குறானதெல்லாம் சொல்றியே, இப்போ ஏதாவது சொல்லு அப்படின்னாக்கா அதுக்கும் இருக்கு விஷயம். திருப்பதிக்கு போகிறோன்னு வைங்கோ, நம்ம சாதாரணமாக போனோம் அப்படின்னாக்கா நம்ம தர்ஷனம் கிடைக்கிறதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும். நம்ம வெயிட் பண்ணணும், குண்டா மாற்றுவானம்ல, அதெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம ஜிஆர் சுவாமி சேவைக்கு போகிறோன்னு வைக்கோ காத்தால, அப்போ போகிறச்ச அந்த ஜிஆர் சுவாமியோட போனாக்க அவர் சொன்னாக்க போதும், நம்மளை உள்ள விட்டுருவா நேரம். அதனால பாருங்க, அந்த ஜிஆர் சுவாமிக்காக நம்மளை விட்டுறாரு. அதனால பாகவதர்களோட தான் பெருமாளை அணுகணும். அதுதான் நல்லது. அணுகிறது மட்டுமல்ல, பெருமாளை அனுபவிக்கிறதும் பாகவதரோட சேர்ந்து தான் அனுபவிக்கணும், தனியாக அனுபவிக்கணும் அப்படின்றது ரொம்ப தப்பு. இப்போ ராமாயணத்தில் பாருங்க, சூர்பனைக்கு நினைச்சா பெருமாளை தனியாக அனுபவிக்கணும் அப்படின்ட்டு என்ன ஆச்சுன்றது நமக்கே தெரியும். காதும் மூக்கும் போச்சு, தங்கை மூக்கும் தமிழை தலையும் அப்படின்னு பாசனம் இருக்கு இல்லையா, பெரியாழ்வார் திருவழி 4:7:1. தங்கை மூக்கும் தமிழை தலையும் தடிந்த தாசரதி போய் அப்படின்னு வர பாசுரம். கண்டமெனும் கடிநகர் அதுக்கு பாடுற பாசுரங்கள். அதனால எப்பொழுதுமே அடியவர்களோட போகிறது தான் நல்லது. அதை தான் இங்கே சொல்கிறேன். தம் திருமாதுடனே தாம் தனியரசாய் வருகின்ற அந்தமில் பேரின்பத்து அடியவரோடு எம்மை சேர்ந்து முந்தி இழந்தனை எல்லாம். இது ஒரு முக்கியமான விஷயம்.
முந்தி இழந்தன எல்லாம் அப்படின்னாக்க இப்போ வந்து எத்தனையோ காலம் வந்து பழுதே பல பகலும் போயின என்று அஞ்சி அழுதேன் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் பாடுறார். அதே போல் எத்தனையோ காலம் வந்து வீணாக போச்சு. வீணாக போகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவான் கிட்ட வந்து நம்ம வந்து ஆட்படாமல் உலகியல் விஷயத்தில் இருக்கோம் அப்படின்னாக்கா அந்த பொழுது எல்லாமே வீண் தான். அதுக்கு தான் அந்த வீணாக போன காலத்தை வந்து எப்படி திரும்ப கிடைக்கும்? ஏன்னா டைம் போனது தானே அப்படின்ட்டு. ஆனால் டைம் அப்படின்றது வந்து இந்த லோகத்தில் தான் இருக்குது. காலம் அப்படின்றதே வந்து வைகுந்தத்தில் கிடையாது. அது இப்போ நம்மாழ்வாரே வந்து திருப்பதிக்கு வந்து ஒரு 10 பாசுரங்கள் மங்களாசாசனம் பண்ணுறார். 3ஆம் 10 3ஆம் திருவாய்மொழி. அதில் முதல் பாசுரத்திலே சொல்கிறார், ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் பண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழிக்குள் அருவி திருவேகனத்து எழுக்குள் சுவதி எந்தை தந்தை தந்தைக்கே அப்படின்னு சொல்கிறார். ஒழிவில் காலம் எல்லாம், எந்த காலமும் சரி போயிருக்கவே கூடாது, போன காலமும் சரி அதுவும் எனக்கு திரும்ப வேணும். ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் பண்ணி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நான். நம்ம வந்து பெருமாளுக்கு வந்து அடிமை செய்யணும். காலம் வந்து போன காலமும் திரும்ப வேணும் அப்படின்ட்டு அதுவும் கிடைக்குமா ஸ்ரீ வைகுந்தத்தில்? அதுதான் வந்து சொல்கிறார், முந்தி எழுந்தினை எல்லாம் முகிழ்க தந்து ஆட்கொள்ளும். அது வந்து முழுசாக நமக்கு வந்து கொடுத்து நம்மளை வந்து ஆட்கொள்வர் பெருமாள். அந்தமில்லா அருளாழி, அந்த பெருமாளுக்கு வந்து அந்தமே கிடையாது. இந்த குறிப்பிட்ட இந்த டேட்டில் தான் வந்து வந்தார் அப்படின்றது கிடையாது. அங்கேயே தான் இருக்கார். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதுதான் அந்தமில்லா அருளாழி. அப்புறம் அருள் புரிகிற பெருமாள் யார் அப்படின்னாக்க அத்திகிரி திருமாலே. காஞ்சிபுரத்தில் இருக்கிற பேரலாள பெருமாள் தான் அத்திகிரி திருமாலே அப்படின்றது 10வது பாசுரம். 14வது பாசுரத்தில் பலஸ்துதி சொல்கிறார். இந்த பாசுரத்தில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க இந்த விஷயங்கள் வந்து இப்போ இந்த பாசுரத்தில் என்ன சொல்லியிருக்காரு? அர்த்த பஞ்சமும் சொல்லியிருக்காரு. திரும்பவும் சொல்கிறேன், மிக்க இறைநிலை மெய்யா உயிர்நிலை தக்க நெறி தடையாகி தொக்கியல் ஊழ்வினை வாழ்வினை இது எல்லாமே சொல்லியிருக்காரு இல்லையா? இதில் வந்து நம்பிக்கை இருக்கிறவாளுக்கு அவளுக்கு வந்து இதெல்லாம் வந்து இனிமையான பாசுரங்கள் அப்படி தான் சொல்லியிருக்காரு. இதை படிக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும் அப்படின்றது சுவாமி தேசிகன் சொல்லவே இல்லை. நமக்கு ஒரு இனிமையாக இருக்கு இல்லையா? ஒரு விஷயம் தெரிஞ்சிட்டோம் இல்லையா? அர்த்த பஞ்சகம், இப்போ திருவாய்மொழி அர்த்த பஞ்சகம் அப்படின்னாக்க 1102 பாசுரம் படிக்கணும். அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து எத்தனை பேரால முடியாது அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த 10 பாசுரத்தில் வந்து சொல்லியிருக்கார். அது வந்து இதில் நம்பிக்கை இருக்கிறவாளுக்கு, ஆசை இருக்கிறவாளுக்கு இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்படி சொல்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். அயன் பணியும் அத்திகிரி அருளாளர் அடியினை மேல் நயங்கள் சேர் கச்சி நகர் நான்மறையார் நல் அருளால் பயன்கள் இவை அனைத்தும் என பண்டு உரைத்தான் பாடி உரைத்த வேண்கலைகள் ஈரைந்தும் வேதியர்க்கு இனியனவே. பதார்த்தம் பார்க்கலாம். அயன் அப்படின்னாக்க பிரம்மா பணியும் அத்திகிரி. அவர் தானே வந்து அங்கே முதல்ல வந்து அஸ்வமேத யாகம் பண்ணார். அதுதான் வந்து அயன் பணியும் அத்திகிரி. அருளாளர் அடியணி மேல், அந்த காஞ்சிபுரம் தேவராஜ பெருமாள் பேரூர் பெருமாளுடைய திருவடி மேல நயங்கள் சேர் கச்சி நகர். அதாவது காஞ்சிபுரமே அப்படின்னாக்க ஒரு புண்ணிய கஷேத்திரம். ஏன்னா கீழே நம்ம பார்த்தோம், பிரம்மா வந்து 100 அஸ்வமேத யாகம் 1000 அஸ்வமேத யாகம் வந்து பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் அது இல்லாமல் ஒன்று பண்ணால் போதும் அப்படின்னாக்கா அந்த காஞ்சிபுரம் பூமிக்கு இருக்கிற அந்த அந்த புண்ணியம் அந்த புண்ணிய பூமியில் வந்து ஒரு யாகம் பண்ணாக்க 1000 யாகம் பண்ணதுக்கு சமாதம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுதான் வந்து நயங்கள் சேர் கச்சி நகர். அவ்வளோ நன்மை இருக்கிற கச்சி நகர் காஞ்சிபுரத்தில் இன்னைக்கும் வந்து ஒரே ஒரு ரூபாய் தானம் கொடுத்தாலும் 1000 ரூபாய் தானம் கொடுத்ததுக்கு சமம். ஒரு வாட்டி வந்து ஒரு நல்லது செஞ்சாக்க 1000 நல்லது செஞ்சதுக்கு சமம். அதே போல் ஒரு பொய் சொன்னாலும் 1000 பொய் சொன்னதுக்கு சமம். அதுக்கு தான் வந்து திவ்யதேசத்தில் இருக்கிறச்சியா வந்து ஒழுங்காக இருக்கணும் அப்படின்றத வந்து பெரியவா சொல்லுவா. நயங்கள் சேர் கச்சி நகர், அந்த நன்மையான ஒரு கச்சி நகரில் காஞ்சிபுரத்தில் நான்மறையோர் நல்லொருளால். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து அர்த்த பஞ்சகம் அப்படின்றது வந்து பெரிய இப்போ சுவாமி பராசரப்பட்டருடைய தனியனை வச்சு தான் வந்து இந்த பிரபந்தத்தை நம்ம வந்து அனுபவித்தோம். அந்த மாதிரி அவள்லாம் வந்து சொல்லலைனாக்கா நமக்கு இந்த விஷயங்களே தெரிஞ்சிருக்காது. அதுதான் வந்து சொல்கிறார், நான்மறையோர் நல்லொருளால் பயன்கள் இவை அனைத்தும் என. இதை நம்ம அவளால் தான் கற்றுனோம் இல்லையா? அதுதான் நமக்கு பயன்கள் இவை அனைத்தும் என பண்டு உரைத்தார் படி உரைத்தார். முன்னாடி அந்த காலத்தில் வந்து சொன்ன அவளுடைய படி அப்படின்னாக்க அவளுடைய வழியில் வந்து நானும் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சுவாமி தேசிகன் சொல்கிறார். படி உரைத்த வியன் கலைகள், முக்கியமான விஷயம். உலகத்தில் வேறு எதை தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ அர்த்த பஞ்சகம் நிச்சயமாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து நம்ம போய் பகவான்கிட்ட போய் நம்மளை சேர்க்க போகிறது. வேறு எத்தனையோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம், தப்பு நடிகன்னு சொல்ல வரல. ஆனால் இது முக்கியமான விஷயம் இந்த அர்த்த பஞ்சகம். ஈரைந்துன்றது 10. வேதியர்க்கு இனியனவே. இந்த இடத்துல வேதியர் அப்படின்னாக்க வேதம் சொல்றவா கிடையாது. ஏன்னா அதை வந்து சொல்லிட்டு இருக்கு நான்மறையோர் நல்லொருளால் அப்படின்ட்டுன்னு. இந்த இடத்துல வேதியர் அப்படின்னாக்க இந்த விஷயத்துல ஆசை இருக்கிறவா அப்படின்னு சொல்லி அர்த்தம். அவளுக்கு இந்த 10 பாசுரம் வந்து இனிமையான பாசுரங்கள் அப்படின்றத சொல்லி இந்த பிரபந்தத்தை தலை கட்டுறார். இதுல ஏதாவது விஷயம் நல்லா இருந்தது அப்படின்னாக்க அந்த கிரெடிட் வந்து அடியனுடைய பெற்றோர்களும் அடியனுடைய ஆச்சாரியனான சுவாமி வராக மகாதேசிகன் அவர் தான் போய் சேரணும். குற்றங்குறைகளுக்கு அடியன் தான் பொறுப்பு. ஷமிக்க பிரார்த்தித்து கொண்டு அமைகின்றேன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சுவாமி தேசிகன் திருவடிகளே சரணம்.